ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு சாட்டர்டே எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் பொண்ணு பார்த்துட்டு அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார் இல்லைங்களா பாண்டியன். அதுக்கப்புறம் சேரன் வந்து சொல்வார், எதுக்காக போயிட்டு அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதில் தான் கண்டினியூ ஆகுது. அவர் பாண்டியன் வந்து சொல்லுவார், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். நான் நேத்திக்கு சாட்டர்டேவே உங்களுக்கு கதையை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இவர் வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிறது முக்கியமா, இப்போ உனக்கு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லையா, எதுக்கு நீ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்த, அதுலேயும் எங்களை கேட்காம ஏன் நீ போய் சொல்லிட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து பாண்டியன்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிறாரு. உடனே சோழன் என்ன சொல்கிறாருன்னா, சந்தா தான் தெரியும் இல்லையா, நம்ம அனீஷ்கிட்ட போய் பேசிட்டு அந்த மாதிரி சந்தா வந்து அண்ணனுக்கு வந்து பிடிச்ச பொண்ணு தானே, அதனால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. அதனால் நாளைக்கே பீகார் போகிறோம், பொண்ணை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா சேரன் என்ன சொல்வார்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்றது உனக்கு தெரியுமா? அவங்க வீட்டிலலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அதை தாண்டி கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாரு. என்னென்ன பிரச்சனை? பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குது, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொன்னதுக்கு சேரன் வந்து எதை யோசித்து பார்க்குறாருன்னா, நிலா சொன்னாங்க இல்லையா, சந்தாவும் வானதியும் வந்துட்டாக்கா நான் வீட்டை விட்டு போயிடுவேன், சோழனை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து யோசித்து பார்க்குறாங்க. அதனால் சேரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையாக இருக்கிறம்போது சந்தா வீட்டில் வந்து நம்ம பொண்ணு பார்க்குறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. பல்லவன் வந்து சைட் பை சைடாக வந்து ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சோழன் வந்து நைஸாக அந்த ஃபோனில் என்ன மெசேஜ் அனுப்புகிறான், யாருக்கு அனுப்புகிறான் அப்படின்ற மாதிரி தான் போய் எட்டி பார்க்குறாரு. உடனே பல்லவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் மேனஸே இல்லாத வந்து ஃபோனை எட்டி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு. நீ என்ன குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு நான் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கண்டுபிடிக்கிறேன் இரு. நீ ஏன் இங்கே இவ்வளோ கலவரம் நடக்குது, உனக்கு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கிற, கேட்டால் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பல்லவன் கிட்ட வந்து கேட்பார். உடனே வந்து நிலா வந்து தனியாக உட்காண்ட்ருப்பாங்க. சோழன் வந்து உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. வந்து அதை வந்துட்டிங்களா, அப்புறம் என்ன உள்ளே வரலாமா, வாங்க அப்படின்னு. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு. இல்லை, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாத இருக்குது, பாண்டியனும் வர இந்த மாதிரி சொல்லிட்டு வர, பேசாத அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழனை பார்த்து சொல்லுவாங்க. சோழன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையும் இருக்குது, அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எங்கள் அண்ணனுக்கு இல்லை உங்கள் அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து பதில் சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஏங்க எங்கள் விஷயத்தில் இப்போ எங்கள் அண்ணனுக்கு பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, ஒரே கோஷிங்லாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குதுங்க, தனியாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொன்னதுக்கு நிலாக்கும் வந்து எதுக்கு இப்படி செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சோழனை திட்டுவாங்க. அதுக்குள்ளே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு. எந்த விஷயத்தை பற்றி அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, ராகவ தான் வந்து பொறுக்கின்னு தெரியுது, அவன் மெசேஜ் பண்ணுறான்றது தெரியுது, திரும்ப திரும்ப எதுக்கு நீங்கள் அங்கேயே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறேங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் அவன் கொடுப்பானா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு தான் அங்கே பிடிக்கல வேலை செய்கிறதுக்கு, நானும் வெளியில் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அட்லீஸ்ட் நான் பண்ண மாடல்லாம் எனக்கு கொடுத்தா நான் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ மாடல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்களேன்னும் போது எனக்கு வந்து நல்ல சேல்ரியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட எடுத்துப்பாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்காக போய் பயந்துட்டுருக்கிறீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரிட்டு சோழன் வந்து சொல்லுவார். அதுக்கு இல்லைங்க, பிரச்சனை வந்து அவனுக்கு இல்லை, எனக்கு தான். இப்போ நான் வேறு இடத்துல செய்கிறேன்னா நான் வந்து ஒழுங்காக என்னுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் ஒழுங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க.
சரி விடுங்க. நான் மனசு விட்டு பேசுறேன்னு ஏதோ பக்கம் பக்கமா பேசுவேன். நான் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு பிடிக்காது. நான் எத செஞ்சாலுமே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா, எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்குங்க." அப்படின்ற மாரி தான் வந்து பேசுவாரு சோழன். உடனே நிலா வந்து, "என்னதான் சொல்றீங்க? நான் சொல்லல, நீங்க அம்னீஷியா பேஷண்ட்டா மாறிடுவீங்க அப்பப்ப. ஏன்னா என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டும் எதுவுமே கேட்காத மாரியே இருப்பீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்குது." அப்படின்ற மாரி வந்து சோழன் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி அத சொன்னத வந்து யோசிச்சு பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன தான் காமிப்பாங்க. பாண்டியன் வந்து வானதிக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாரு. மெசேஜ் வந்து போகாம இருக்கும். சரி கால் பண்ணி பார்ப்பாரு. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ன்றது வரும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அடுத்த நாள் காலையில அப்படி தான் காமிப்பாங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து குடுப்பாரு. பாண்டியனுக்கு மட்டும் கையில குடுக்க மாட்டாரு. கீழ வச்சுட்டு போவாங்க. அதுக்கு பாண்டியன் கேட்பாரு, "இன்னும் என் மேல கோவம் போலையாண்ணா?" அப்படின்ற மாரி தான் வந்து கேட்பாரு. வர ஃபோன் எல்லாம் பாண்டியனுக்கு கன்டினியூஸாக ஃபோன் வரும். வானதி தான் பண்ணுவாங்களான்ட்டு ஓடி ஓடி போய் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. என்னென்னா, அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு தான் காலையிலேருந்து ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து பாண்டியனை பார்த்து கேட்பாரு. ஆமாண்டா அப்படின்ற மாதிரி, ஒரு வேளை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா என்னவோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிலா தான் வந்து சோழனை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் பேசுவாங்க. "வாங்க ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும்." அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுனதுக்கு, இப்போ பாண்டியன் வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணா தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்வார் இல்லைங்களா? அதனால நம்ம போயிட்டு சேரன் அண்ணாக்கு சந்தாவை போய் பொண்ணு கேட்டுட்டு வரலாமா? அப்படின்ற மாரி தான் வந்து கேட்பாங்க. சரிங்க போலாம் அப்படின்னு. என்னைக்குங்க போனாலும், இன்னைக்கு ஈவினிங் போலாம் அப்படின்ற மாரி வந்து நிலா சொன்னதுக்கு, சோழன் வந்து சரிங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பாண்டியன் தான் தனியா உட்காண்ட்ருப்பாரு. நிலா வந்து பாண்டியன் தனியா உட்காங்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சுங்க? ஏன் தனியா உட்காந்துக்கிறீங்கன்னு?" கேட்டதுக்கு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க." அப்படின்ற மாரி சொன்னோன்னே, "வானதி வந்து உங்ககிட்ட பேசுறது இல்லையா?" அப்படின்ற மாரி இன்றைக்கான எபிசோட வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோழனும், நிலாவும் வந்து சந்தா வீட்டுக்கு போயிட்டு, சந்தாவுடைய அண்ணங்கிட்ட அனீஷ்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த மாரி "சேரன் அண்ணாக்கு உங்க பொண்ணு கொடுங்க." அப்படின்ற மாரி தான் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி ப்ரமோவும் போட்டிருப்பாங்க. இவரு வந்து அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, "சேரன் அண்ணாக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்கறதுல எந்த தப்பும் எதுவும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் வீட்டில் பேசிட்டு நாங்கள் பொண்ணு கொடுக்கறதுல கொடுக்குறோம்." அப்படின்ற மாரி வந்து அனீஷ் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே சந்தாவுக்கும் வந்து அது வந்து சந்தோஷமா ஆயிடும். அப்போ பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குது. சரி நாங்கள் எங்கள் வீட்டில் கூட்டின்னு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாரி தான் வந்து இவங்க பேசிட்டு வந்துருவாங்க. உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சேரன் வந்து சந்தா வீட்டுக்கு போகிற மாரி இருக்கும். இந்த மாரி இவரு அனீஷ் வந்து சோழன் வந்து பொண்ணு கேட்டு போனதை வந்து அனீஷ் வந்து சேரன்கிட்ட சொல்லும்போது, சேரன் என்ன சொல்வார்னா, "சோழனும் நிலாவும் தனியாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாண்டியனும் வானதி கல்யாணம் பண்ணிக்காம அவன் வேறு தனியாகவே இருக்கிறான். அதனால் இப்போ அவங்க தம்பிங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்காக வெயிட் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணு சந்தா." அப்படின்ற மாரி தான் வந்து சேரன் வந்து சந்தாவை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனீஷ் வந்து என்ன சொல்வார்னா, "உங்கள் இஷ்டம் பையா. நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அது விருப்பம் தான்." அப்படின்ற மாரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்லுவார். அப்போது சந்தா கிட்ட இவர் கேட்பார், "என்ன சந்தா உனக்கு விருப்பம் தானே?" அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் வந்து அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போது சோழனும் நிலாவும் சேரணும், அவங்களும் பிரிஞ்சு போயிருக்கிற நிலையில இருக்கிறாங்க. பாண்டியன் வந்து என்ன காரணம் காட்டி வந்து வானதியை கல்யாணம் பண்ணிக்காத விட்டுட்டான். எங்கள் தம்பி லைஃப் 2 பேருதுமே இப்படி இருக்குது. அவனுங்க முதல்ல செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம். தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியனை தான் வந்து கேட்பாங்க. கடைக்கு போவார். கடைக்கு போயிட்டு வானதி அந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்கும். போகும்போது கடைக்கு வராமல் அவங்க போவாங்க. பாண்டியன் வந்து வானதின்னு கூப்பிட்டு போவாங்க, பேசுவாங்க. "யார் நீ? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் பின்னாடி வர?" அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை வந்து கேட்பாங்க. அப்படியே எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.